தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அதானி அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் மக்களை இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்னது, என்னப்பா இதை பத்தி எல்லாம் பேசுற, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சீமானும் ரஜினிகாந்தும் சந்திச்சிருக்காங்க. அதான்ப்பா இங்க பேசும் பொருளா மாறி இருக்கு. அவங்க அதானியும் ஸ்டாலின் அவரும் சபரீசன் இவங்க நட்பு ரீதியா சந்திச்சிருப்பாங்க. இங்க பாரு எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு. விஜயை எதிர்ப்பதற்காக சீமான் போய் ரஜினிகாந்த் சந்திச்சு வந்திருக்காரு. அதை பத்தி பேசுங்கப்பா, அதை விவாத பொருளா மாத்துங்கப்பா. ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு RSS சேர்ந்த ஒரு ஆள் தான் இல்ல ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு எல்லாம் சூட்டை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்னப்பா சின்ன விஷயம், ஒரு நாட்டினுடைய டாப் 5 பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடிய அதானியும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் சந்திச்சிருக்காங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அந்த சின்ன விஷயத்தெல்லாம் ஏன்ப்பா நீங்க பேசுறீங்க? அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. சபரீசனும் அதானியும் சந்திச்சதை பத்தி பேச தேவையில்ல. காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு அனுமதி கொடுத்ததை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. அதெல்லாம் விவாத பொருளை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு சீமான் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. போய் ஒரு சங்கி ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இவரு ஏன் இப்படி இருக்காரு? RSS கைக்குள்ளே இன்னமும் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்காரு. பிஜேபியோட ஆளுங்கிறத நம்மளும் எப்படி நிறுவ பாக்குறோம். என்னதான் இவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்படி இதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு நடிகர், அவரை சந்திச்சதுல என்ன தப்பு இருக்கு? அவரை சந்திக்கிறதுக்கு யாரும் ஏற்பாடெல்லாம் பண்ண தேவையில்ல. நேரா வீட்டுக்கு போனா அவரை சந்திச்சுட்டு வரலாம். ஆனா மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி ஐயா மோடி அவர்கள், இந்தியாவினுடைய பிரதமர், எப்போ செக்யூரிட்டி கார்டோட பாதுகாப்போட பிஸியாவே இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை போய் உதயநிதி ஸ்டாலின் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு போய் சந்திச்சுட்டு வராரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சும்மா அப்படியே நார்மலா போயிட்டு அப்படியே சந்திச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வராங்க. இதுக்கெல்லாம் யார் ஏற்பாடு பண்றது? சரி, அதை விடு. கலைஞர் 100 நினைவு நாணயத்தை வெளியிட ராஜ்நாத் சிங் வந்தார், மத்திய அமைச்சர். அதுக்கு யார் ஏற்பாடு பண்ணது? எப்படி RSS துணையும் பாஜகவோட துணையும் இல்லாம, பாஜகவின் தலைமையின் துணையும் இல்லாமல் பாஜகவினுடைய மத்திய அமைச்சரை நாணயத்தை வெளியிட்டு போறாரு? உண்மையை சொல்லுங்க, யார் சங்கி, யார் பாஜகவுடைய மெயின் டீம்? தெளிவா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் சீமானை எதிர்க்கிறதுக்கு மட்டும் எதையாவது தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்களே. நாங்களும் பதில் கொடுத்து எங்களுக்கு வாய் தான் வலிக்குது. கருத்தியல் ரீதியா பதில் இல்ல. இப்ப ரஜினிகாந்தை சந்திக்க RSS குருமூர்த்தி தான் ஏற்பாடு பண்ணாரு சீமானுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே RSS குருமூர்த்தி திமுக காரனை பத்தி ஒண்ணு எழுதியிருக்காரு. அதுக்கு ஏன் யாருமே பதில் சொல்லல? திமுக காரனா பொண்டாட்டியை வச்சு பிழைப்பு நடத்துறவேன்னு சொல்லி தான் எழுதினாரு. அப்ப RSS குருமூர்த்தி யாரும் கண்டிக்கல, யாருமே அதை பத்தி பேசவே இல்லை, எதுவுமே விவாத பொருளை மாத்தவே இல்லையே. வெக்கங்கட்ட அயோக்கிய பயிலுக்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. கருத்துக்கு பதில் இல்லை. இப்ப இந்த குஞ்சுகள், அணில் குஞ்சுகள், அதுவும் அப்படிதான். எங்க தளபதி வந்துட்டாரு, சீமான் மிரண்டுட்டார், என்னென்ன எழுத முடியுமோ எல்லாம் எழுதுறாங்க. விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது, உதிரி. இனிமே எல்லா இடங்களையும் இப்படிதான் நம்ம பதிவு பண்ண போறோம். விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒண்ணு திமுக பின்னாடி நிப்பாரு, இல்லைன்னா அதிமுக பின்னாடி நிப்பாரு. தனிச்சு நிப்பாரா? நீ படிச்சு என்ன ஆக போற? இன்ஜினியர் ஆக போறேன், மயிர் ஆக அப்படிங்கிற மாதிரி தனிச்சு நின்று 234 தொகுதியில நீங்க கேண்டிடேட் போட போறீங்க. மயிரை போடுறீங்க, போட்டு பாருங்களேன் தெரியும். ஒண்ணு திமுக பின்னாடி நிப்பாப்ல, இல்ல அதிமுக பின்னாடி நிப்பாப்ல. சீட்டு எத்தனைங்கிறதா இப்ப பேரம் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கூட்டணி அறிவிச்சு விட்டுருவாங்க. அதுதான் உண்மை நிலவரம். அதனால இவங்க எங்களுக்கு எதிரியா, அவங்க எங்களுக்கு எதிரியானா, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, இதுதான் எங்களுடைய அரசியல் எதிரி. எங்க இனத்தை கொன்ற காங்கிரஸ், கூட நின்ற திமுக, வேடிக்கை பார்த்து நின்றது அதிமுக, பாஜக. அவங்கதான் எங்க மக்களுக்கான எதிரி. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருந்தாலும், எங்க மக்கள், மீனவ மக்கள் சிறை பிடிக்கிறது இன்னைய வரைக்கும் தடுக்கப்படலை. இங்க தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி வந்தாலும் எங்க மக்களின் வறுமை புகழ, எங்க மக்களின் பசி தீரல. இவங்கதான் எங்களுடைய அரசியல் எதிரி. ஒருத்தன் மீம் போட்டிருக்கான், விஜய் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் சொன்ன, நடுவுல ஏன் சீமான் வர்றாருன்னு. காலங்காலமா இத்தனை வருஷமா நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான்டா குறுக்க வந்தீங்க. இவங்க குறுக்க நம்மள குறுக்க வந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 8 விழுக்காடு வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. எங்களுக்கான தகுதி அது. நாங்க எங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அது. நாங்க சொல்லிக்க முடியும். உங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன? திராவிடம்னா என்ன? ஏதாவது பதில் இருக்கா? ஒரு பதிலும் கிடையாது. அவதூறுகள், சில மீம் ட்ரோல், இதுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களே பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு ஆபாச பேச்சுக்கள், அவதூறுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அரசியல்ல இதை தாங்கிதான் நிக்கணும்.
ஆனா ரஜினிகாந்த் அவர்களால் இதெல்லாம் தாங்க முடியாது. ரஜினிகாந்தை சந்தித்து பேசிய பொழுது ரஜினிகாந்த் ஒன்று சொல்லியிருக்காரு, இப்பதான் உங்க முகம் வந்து பிரைட்டா இருக்கு, இப்பதான் நீங்க ஒரு முகத்துல ஒரு தெளிவு இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் அப்படியே மழுங்கி போகும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு அவதூறு ஆபாச பரப்புரைகளை திமுகவை சேர்ந்த ஐடி விங் செய்யும். அதே வேலையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விசிலடிச்சாங்க குஞ்சுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது வெளிப்படையான உண்மை. அந்த தாவேகாவினுடைய அந்த லோகோ வச்சிருக்கக்கூடிய விஜய் லோகோ வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. கொள்கைகளை பத்தி பேசலாம், எங்க தளபதியை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசலாம், திராவிடம்னா என்னன்னு பேசலாம், தமிழ் தேசிய கொள்கை, மக்களுக்கு என்ன செய்ய போறோம், தேர்தல் அறிக்கையில என்ன கொடுக்க போறோம், எந்த தொகுதியில விஜய் போட்டியிட போறாரு, தேர்தல் அறிக்கையில முதல் விஷயம் என்ன, எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை பத்தி பேசல. சீமான் தான் எதுக்கட அரசியலுக்கு வந்தீங்க, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அரசியல் வந்தீங்க. நாங்க திமுகவை இத்தனை வருஷமா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், குறுக்க வந்துகிட்டு நீங்க இதை மடைமாற்றுவதற்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களை குறுக்க வந்தோம்னு சொல்றீங்க. இதுதான் வந்து சற்றும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. விஜய் பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அவங்கெல்லாம் புரட்சிகர சிந்தனை கொண்ட இளைஞர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்கெல்லாம் வந்து தியேட்டருக்குள்ள தலைவா வா அப்படின்னு சொல்லிட்டு சேரை உடைச்சு போடுறது, மாநாட்டுக்கு போனா 3000 சேரை உடைச்சு போடுறது. இவனுங்க திரள் நிதி நக்கல் அடிக்கிறானுங்க. நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குது, திரள் நிதி வாங்கி பிழைப்பு நடத்துறாங்க அப்படின்னு. திரள் நிதி வாங்கி பிழைப்பு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, உண்மையாவே விஜய் நடத்தின மாநாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த சேரை 3000 சேரை உடைச்சிங்கல்ல, உடைச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சேரோட விலை 300 ரூபா வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம். 3000 சேர்னா நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 90,000 வருதா, 90,000 9 லட்சம் வருதா? 3000 சேரை உடைச்சு போட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த காசோட அருமை உங்களுக்கு தெரியல. உங்க தலைவர் வந்து செலவு பண்ணி போட்டிருக்காரு, 3000 சேரை உடைச்சு போட்டு போயிட்டீங்க. அதுக்கெல்லாம் யாரு பே பண்றது, யாரு தண்டனை கட்டுறது? அப்போ காசோட அருமை வந்து உங்களுக்கு தெரியாது. நாங்க சிறுக சிறுக சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நாங்களா கொடையை கொடுத்து திரள் நிதினா நக்கல் அடிக்கிறீங்களே. திரள் நிதி மக்கள் கேட்ட உடனே நீங்க கொடுத்துருவீங்களா? நம்பிக்கை இருக்கு, எங்க அண்ணன் சீமான மக்கள் நம்புறாங்க, அதனால போடுறாங்க. தளபதியை கேட்டு வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் நக்கல் அடிக்கிறது, மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு பேர் தான் அரசியல். அதுக்குதான் ஒரு தலைவன் தேவை. இருக்கிறப்ப வசூல் பண்ணி வச்சுட்டு இல்லாதப்ப கொடுக்கறது. அப்புறம் டிசம்பர் மாசம் மழை பெய்யும், தளபதியா வந்து சாக்கடையில் இறங்கி மக்களுக்காக போய் பொருள் கொடுக்க போறாரு. தொண்டர்கள் கொடுப்பாங்க, தளபதி வருவாரா? எங்க அண்ணன் சீமான் வருவார். என்னதான் 36 லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவரா இருந்தாலும் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம பாகுபாடு இல்லாம மக்களோட மக்களா வந்து நிற்பாரு. அந்த தண்ணியில இறங்குவாரு, கால் வச்சு இறங்குவாரு. சும்மா இது பஞ்சு டைலாக் இல்ல தம்பி, நெஞ்சு டைலாக் தான். எங்களுக்கு வந்து விஜய் எதிரி கிடையாது. நாங்க அவரை உதிரியா பார்க்கற முடியும், எதிரியா நாங்க ஒருபோதும் பார்க்கல. அதனால வந்து இது தேவையில்லாம விஜயை கொண்டாந்து இழுத்து விட்டு, தம்பி சீமானவர்கள் ஒரு ஆளே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். தமிழ்நாட்டு அரசியல் சீமானை சுற்றி தான் நடந்து கொண்டிருக்கிறது. சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் முக்கியமாக தமிழ் தேசிய கொள்கைகளையும் தவிர்த்து விட்டு இங்க அரசியல் பண்ண முடியாது. பேனா சிலை, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு சின்னமான பேனா சிலை மெரினா கடற்கரையில் வைக்க முடியாமல் போனதுக்கு காரணம் யாரு? கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? பேனா சிலையை வச்சா நான் உடைப்பேன்னு சொன்னது யாரு? அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆனுச்சுன்னா விஜய் ரசிகர்களே அந்த டைம்ல கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவன் இடத்துக்குள்ள போய் அவங்க ஆளுக்கு முன்னாடி பேனா சிலை வை, நான் ஒரு நாள் வந்து உடைக்கிறேன்னு சொல்றது இல்ல, இவரு தாண்டா தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களே அப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இன்னைக்கு வேணா வந்திருக்கலாம், சும்மா எழுதி கொடுத்தத ஆக திராவிட மாடல்னு சொல்லி ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் எப்படி பார்த்து பேசுவாரோ, அவர் துண்டு சீட்டு ஒரு பெரிய A4 சீட், அவ்வளவுதான், 2 பேருக்கு வித்தியாசம். ஆக அவங்கதான் எங்களுடைய கொள்கை எதிரி, அடுத்து மதவாத சக்திகள் அவங்கதான் எங்களுடைய இன்னொரு எதிரி. இதெல்லாம் இது எதிரியை சொல்றதுக்கு கூட பார்த்து படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னா, இந்த கருத்து இங்கிருந்து வரல தம்பி, இங்கிருந்து வருது. இது பஞ்சு டைலாக் இல்ல தம்பி, நாங்க பேசுறது நெஞ்சு டைலாக். புரிஞ்சுக்குதா? புரிஞ்சுக்கங்க. கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக கருத்துக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. நாகரிகமான அரசியலே அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம், நல்ல அரசியலை ஆரோக்கியமா கொண்டுட்டு போவோம். நான் முன்னாடியே சொன்னேன், இது கொள்கை இல்லை, ஆளுங்க